நடிகர்களாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எப்போதும் அவர்கள் இளமையான தோற்றத்தோடையே இருப்பார்கள். இவர்கள் எவ்வகையான கிரீம்கள் சீரம்கள் பாவிக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே பலரிடமும் இருக்கிறது. இதுக்குரிய ரகசியம் என்ன என்பதை இன்று நான் உங்களிடம் தெரிவிக்க உள்ளேன். முக்கியமாக இவர்கள் பாவிக்கும் பொருள் மிகவும் விலை உயர்ந்த சீரம் பெப்டைட்ஸ். இது தற்போது எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு அதில் ப்ரைஸஸும் அதில் தரத்தோடையே குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 முக்கியமான சீரம் பெப்டைட்ஸ்கள் உலக பிரசித்தி பெற்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் தர உள்ளேன். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். நாங்கள் முதலாவது பார்ப்போம் சீரம் பெப்டைடு என்றால் என்ன என்பதை முதலாவது பார்ப்போம். எங்கள் உடலில் காணப்படும் புரதம் அமைனோ ஆசிட்களினால் ஆனது. இந்த அமைனோ ஆசிட்கள் சில ஒன்று சேர்ந்து உருவாகுவது தான் இந்த பெப்டைட் என்பது. இந்த பெப்டைடை பாவித்து இது ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்டாக இருந்து வருகிறது பல காலங்களாக. இந்த சீரத்தை நீங்கள் உங்கள் முகத்துக்கு போடுவதன் மூலம் இப்போதும் உங்களோட முகம் இளமையான தோற்றத்திலேயே காணப்படும். மற்றது ரிங்கிள்ஸ் இதுகள் ஏற்பட்டு இருந்தாலும் அவை மறைந்தும் போய்விடும் விரைவாக. இது முக்கியமாக இந்த சீரம் பெப்டைட்ஸ்களை நீங்கள் எவ்வாறு தெரிந்து வாங்க வேண்டும், இந்த ப்ராடக்ட்ஸ்களை வாங்கி எவ்வாறு நீங்கள் பாவிக்கலாம். இன்னும் சில வகையான சீரம் பெப்டைட்ஸ்கள் காணப்படுகிறது. நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணியும் இதை பாவிக்கலாம். மற்றது சில நேரம் நீங்கள் பாவிக்கக்கூடிய ஷாம்புவோட சேர்க்கலாம், கண்டிஷனரோட சேர்க்கலாம், அல்லது பாடி லோஷனோட சேர்த்து உடல் முழுதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். இவ்வாறான ப்ராடக்ட்கள் என்னென்ன என்பது சம்பந்தமாகவும் இன்று முழு விவரங்களையும் தர இருக்கிறோம். சீரம் பெப்டைட்ஸை நீங்கள் வாங்கும்போது இதனுடன் சேர்ந்து வேறு இன்க்ரீடியன்ட்ஸும் இது சேர்க்கப்பட்டுள்ளது. அவையும் எங்களது தோலுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவை. இந்த சீரம் பெப்டைட்ஸுடைய முக்கியமான தொழில் எங்களோட கொலாஜனின் அளவை அதிகரிக்கிறது. வயது செல்ல செல்ல இதில் கொலாஜனின் என்ற புரதத்தின் அளவு குறைந்து கொண்டு போகத்தான் எங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஃபேமாக எங்களோட தோலை வைத்து கொண்டு தோல் கீழே தொங்காமல் அப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு புரதம் தான் நாங்கள் சொல்வது இலாஸ்டின் சொல்லி. இந்த புரதத்துக்கும் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பெப்டைட்ஸ்கள் உதவியாக இருக்கிறது. எங்களோட முதிர்ச்சி ஏற்படுகிறது சாதாரணமாக 25 வயதிலிருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடம் போக போக எங்களோட முகத்தில் உள்ள கொலாஜனின் அளவு குறைவடைந்து கொண்டு போகிறது. அதனை பாதுகாப்பதற்கும் நீங்கள் ஒரு 25 வயதிலுக்குரிய ஆட்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்களா எப்போதுமே நீங்கள் தொடர்ச்சியாக அதே 25 வயது லுக்கோடே தொடர்ச்சியாக இருப்பீர்கள். மற்றது இதில் 3 வகையான பெப்டைட்ஸ்கள் காணப்படுகிறது. இதில் ஒன்றை சொல்வது கொப்ப பெப்டைட்ஸ் உண்டு. இது மிகவும் பிரபல்யமானது இந்த உலகம் முழுக்க. மற்றது இதனால் என்ன நடக்குதுன்னா, இது கொலாஜனை அதிகரிக்கிறது மட்டுமல்ல, மற்றது எங்களோட முடி, அடுத்தது எங்களோட ஸ்கின் போன்ற பிரதேசங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்துது. அதனால் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே நல்ல முடிவளர்ச்சியை ஏற்படுறதுக்கு உதவி செய்து, மற்றது கொலாஜன் அளவையும் அதிகரித்து இளந்தோற்றத்தை தருகிறது. இந்த இளமையிலேயே நிறைவுற தன்மையை இது குறைக்கக்கூடியது. அடுத்த பெப்டைட்ஸை சொல்கிறது சிக்னல் பெப்டைட்ஸ் என்று சொல்கிறது. இது அநேகமான பியூட்டி ப்ராடக்ட்ஸில் சேர்த்திருப்பாங்க. இதுவும் எங்களோட கொலாஜன் அளவை அதிகரிக்கிறதுல மிகவும் உதவியாக காணப்படுகிறது. அடுத்தது 3வது வகையான பெப்டைட் சொல்கிறது என்சைம் இன்ஹிபிட்டர் பெப்டைட்ஸ் என்று. இதுவும் அதே மாதிரி, ஆனால் இதில் தொழிற்பாடுகள் வித்தியாசப்படும். மற்றது எங்களுக்கு ரிங்கிள்ஸ்கள் ஏற்படுறதுக்கு சில வகையான புரதங்கள் காரணமாக இருக்கிறது. அதை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. அதனால் எங்களுக்கு ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் ஏற்படுறது குறைவடைகிறது. ஆகவே ஓவராலாக நாங்கள் பார்த்தா பெப்டைட் சீரம் நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறது என்று பார்த்தால் 3 முக்கியமான வேலைகள் அது செய்யுது. ஒன்று ஆன்டி ஏஜிங் அதாவது வயது போகிற தன்மையை குறைக்கிறது உண்டு. அடுத்தது டிஸ்கலரேஷன் சொல்லும்போது எங்களோட முகத்தில் ஏற்படுற கரும்புள்ளிகள், கருமையாக ஏற்படுற இதுகளை குறைக்கிறது. அடுத்தது தேவையான அளவு நீர்த்தன்மையை எங்களோட தோலுக்கு கொடுக்கறதும். மற்றது முக்கியமான தொழில் உண்டு பெரிய ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். பெரிய ப்ரொடெக்ஷன் போது எங்களோட தோலுக்கு தேவையான வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வேறு வகையான கிருமிகள் உள்ளுக்கு போகிறத தடுக்கக்கூடிய ஆற்றலையும் இது கொடுக்குது எங்களோட தோலுக்கு.
மற்றது சில வகையான நச்சுத்தன்மைகள் இருக்குது. நாங்கள் வெளியில் போகும்போது எங்களோட சூழலில் நிறைய நச்சு பொருட்கள் காற்றில் இருக்குது. அவை உள்ளுக்கு போகிறதை தடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது தோலுக்கு. மற்றது யூவி ரேஸ் இருக்குது, நிறைய சூரிய ஒளியிலேருந்து வர அதையும் தடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது தோலுக்கு. மற்றது சிலருக்கு முகத்தில் சிவப்பு நிறமாக காணப்படும், சில அலர்ஜிகள் ஏற்படும், அவற்றையும் குறைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பிம்பிள்ஸ்கள் ஏற்பட்டால் பிம்பிள்ஸால் வரக்கூடிய ரெட்னஸையும் இது குறைக்கக்கூடிய தன்மை உடையது. மற்றது இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் பாவிக்கப்படுகிறது முகப்பரு இருக்கிற ஆட்களுக்கு. ஏனென்றால் முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் காணப்படுவதால். மற்றது எவ்வாறு தொழிற்படுகிறன்னு சொன்னால், நீங்கள் போடுற சாதாரணமான எல்லா சீரங்களும் வெளிப்பகுதியில் தான் காணப்படும் கூடுதலாக. உள்ளுக்கு போடுற அளவு மிக குறைவு. ஆனால் இதை பொறுத்த வரையில் இது உள்ளுக்கே துளைச்சிட்டு உள்ளுக்கு போகக்கூடியது. போய் டீப்பாக தோலுக்குள்ளே போய் இது கொலாஜன், எலாஸ்டின் இதுகளை தூண்டக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. மற்ற முக்கியமாக பார்ப்போம், இதை நாங்கள் வாங்கின எப்படி இதை பாவிக்கிறேன்னு பார்த்தா, முதல் நீங்கள் இதை பாவிக்கிறதுக்கு முதல் உங்களோட முகத்தை க்ளீன் பண்ணிக்கொள்வது மிக முக்கியம். க்ளீன் பண்ணி நீங்கள் ஏதாவது மேக்கப் அதில் இருந்தால் மேக்கப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு பற்றது டோனஸ் அதில் போட்டு முழுக்க கம்ப்ளீட் அடுத்தது பிறகு தான் போடணும். சில நேரம் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருந்தால் முகம், கழுத்து பகுதிகள் எல்லாம் அதுகளை நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் டோனஸ் ஒன்று போட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். அல்லது அதுக்கு பிறகு தான் இதை நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தான் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலால் நீங்கள் ஒரு லேயர் கட்டாயம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு காஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலால் மாய்ஸ்சரைசர் கட்டாயம் பாவிக்கணும். மற்றது சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்கள் இருக்காங்க, அவங்க என்ன செய்யலாம்ன்ற ஒரு பெச் டெஸ்ட் ஒன்று செய்து பார்க்கலாம். முக்கியமாக பெச் டெஸ்ட் செய்யக்குள்ள உங்களோட மணிக்கட்டு பகுதி உள்பகுதியை எடுத்து உள்பகுதியில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிறிய இடத்துல இதை விட்டு அதில் மார்க் கொண்டு போட்டு 24 ஹவர்ஸுக்கு அப்படியே வச்சு பாருங்கள். சில நேரத்தில் சிவந்திருக்குதா அல்லது வீக்கம் காணப்படுகிறதா, ஏதாவது ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கான்னு பாருங்கள். அவ்வாறு ஏதாவது நடந்தால் அதை நீங்கள் பாவிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்கள். மற்றது இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாவிக்கிறாக்கள் ஒரு கிழமைக்கு 2-3 தரம் ஒரு தரம் நைட்டுக்கு மட்டும் பாவிச்சு கொண்டு வரலாம். மற்றது திரும்ப நீங்கள் இது பழகினது பிறகு மெல்ல மெல்ல படிப்படியாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் காலையில் ஒரு தரம், நைட்டுக்கு ஒரு தரம் டெய்லி இது பாவிக்கக்கூடிய தன்மையுடையது. மிகவும் நல்ல உங்களுக்கு பழகினதுக்கு பிறகு நீங்கள் அவ்வாறு பாவிக்கலாம். இவ்வாறு பாவித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ்கள் தெரியும். முதலையை விட இப்போதைக்கும் உள்ள வித்தியாசங்கள் நீங்கள் கண்டறிஞ்சு கொள்ளலாம். மற்றது நாங்கள் பார்ப்போம், நான் சொன்ன மாதிரி 3 முக்கியமான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர இருக்கணும். அவை எல்லாம் மிக பிரபல்யமான காப்பர் பெப்டைட்ஸ்களால் ஆன சீரங்கள். அதை முதலாவது பார்ப்போம். MYM என்ற கம்பெனியால் வெளியிடப்படுறது. இதில் பேர் அட்வான்ஸ் டெர்மா ரோலிங் சீரம் உண்டு. இதை நீங்கள் டெர்மா ரோலோட சேர்த்து பாவிச்சா உங்களோட ஆக்ஷன் மிக அதிகமாக காணப்படும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் காணப்படுற இடத்துகளுக்கு நீங்கள் இதை போட்டு இதை பாவிக்கலாம். மற்றது உங்களுக்கு பிம்பிள்ஸ்கள் ஏற்பட்ட அந்த பிம்பிள்ஸால் உங்களுக்கு சில தாகுகள், தழும்புகள் காணப்பட்ட அந்த இடங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். இதில் காணப்படுறது எப்படின்னு சொன்னால், இது போய் கொலாஜன் அளவை அதிகரிக்க செய்வது தான் இதில் முக்கியமான தொழில். மற்ற இதில் காணப்படுறது காப்பர் 3 பெப்டைட் இதில் காணப்படுது. மற்ற அதனுடன் சேர்ந்து ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது இதில். மற்றது ஆஜிரெலின் என்ற ப்ராடக்ட் ஒன்றும் இருக்குது இதில். இந்த காப்பர் 3 பெப்டைட் கொலாஜன் அளவை அதிகரிக்க செய்து, முக்கியமாக கொலாஜன் நம்பர் 1, 3, 4 என்ற 3 வெரைட்டிஸு. மற்றது ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யுது, மற்றது ரிங்கிள்ஸ் அளவை குறைச்சி கொண்டு போகுது. சாதாரணமாக 15% குறைச்சி விடும். அது 15 நாளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு வரும்போது. மற்றது ஆஜிரெலின் என்ற அந்த இன்க்ரீடியண்ட் என்ன செய்யும், ஒரு 25% இதை குறைச்சிடும். ரிங்கிள்ஸ் அளவை ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டிருக்கும் போது
பட் முக்கியமாக இது காம்பினேஷன் ஸ்கின் ஆக்களுக்கு நல்லா. ஏன்னா சிலருக்கு வந்து ஃபேஸை எடுத்துக்கொண்டால் இதில் ஒயிலி ஸ்கின் டீ ஷேப்பில் இருக்கும். அவங்களோட ஒயிலி நெற்றி இந்த பகுதி, இந்த மூக்கு, இந்த தாடு, இந்த பகுதியில் அவங்க ஒயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க. 2 சைடும் அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அப்படியான ஆக்களுக்கு மிகவும் உகந்தது. அடுத்தது செகண்ட் ப்ராடக்ட் நாங்கள் பார்ப்போம். அதில் கம்ப்ளீட் ஸ்கின் சொல்யூஷன்ஸ் என்ற கம்பெனியால் வெளியிடுற உண்டு. அது பேர் வந்து காப்பர் பெப்டைட் சீரம்னு பேர். கொலாஜன், இலாஸ்டின் இதுகளை தூண்டுற தொழிலோட சேர்த்து எங்களோட தோலில் நச்சுத்தன்மையான பொருட்கள் உள்ளுக்கு போகிறத தடுக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்க செய்கிறது உண்டு. இதில் மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய ஒளியிலிருந்து வர யூவி ரேடியேஷன்ஸை தடுக்கக்கூடியது. மற்றது இது வந்து எங்களோட தோலுக்கு வந்து தேவையான ஹைட்ரேஷனையும் தண்ணித்தன்மையும் அதிகரிக்கக்கூடியது. வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற ஆட்களுக்கு மிகவும் உகந்தது. அடுத்தது 3வது டைப்பை நாங்கள் பார்ப்போம். ஸ்கின் பெர்ஃபெக்ஷன் என்ற கம்பெனியால் செய்கிறது. அவங்களோட ப்ராடக்டில் அது பேர் என்னென்ன இதில் காப்பர் பெப்டைட் சீரம் பூஸ்டர்னு சொல்கிறேன். இது முக்கியமாக உங்களுக்கு வந்து கண்ணில் 2 சைட்லேயும் பார்த்தீங்களா இதில் மார்க்ஸ் மாதிரி இப்படி இருக்குது. மாதிரி சொல்கிறது குரோஸ் ஃபீட்ன்னு நாங்கள் சொல்லுவோம். மற்றது சாதாரண ஃபைன் லைன்ஸுகள் நிறைய காணப்படும் முகத்தில், நெத்தியில், இதுகளில் அதுகளை வந்து அகற்றக்கூடியது. ரிங்கிள்ஸுகள், முகத்தில் ஏற்படுற சுருக்கங்களை அகற்றக்கூடியது. வேறு ப்ராடக்ட்ஸோடு சேர்க்கலாம். இவ்வாறு லோஷன்கள், பாடி லோஷன் இருக்க வேண்டாம். அந்த பாடி லோஷனோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் முழு உடலுக்கும் பாவிக்கலாம். மாய்ஸ்சரைசர் இருந்தால் மாய்ஸ்சரைசரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு பாவிக்கலாம். மற்றது உங்கள்கிட்ட ஷாம்பு இருந்தால் ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி பாவிக்கலாம் முடியாதுகளுக்கு. மற்றது கண்டிஷனரோடையும் சேர்க்கக்கூடிய தன்மை உடையது. அவ்வாறு செய்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் உடம்பு முழுக்க இருக்கிற ஸ்கின்ஸுகளுக்கும் இதுகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். மற்றது இது எல்லா வகையான ஸ்கின் டைப் ஆக்களுக்கும் பொருத்தமானது. சென்சிட்டிவ், ட்ரை ஸ்கின், மற்றது எவ்வாறு வகையான ட்ரை ஸ்கின்களுக்கு நல்ல. ஆனால் முக்கியமாக ஒன்றை மனதில் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் பெப்டைட் சீரம் ஒன்று பாவிச்சுக்கிறீங்களா அந்த நேரத்தில் விட்டமின் சி அல்லது அதோடு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸுகளை சேர்த்து பாவிக்கப்படாது. இது கூட அடுத்தது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இருக்குது, கிளைகோலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் இதுகள் அதுகள் இருக்கிற ப்ராடக்ட்ஸோடையும் இது சேர்த்து பாவிக்கப்படாது. அவ்வாறு பாவிச்சிங்களா இது ரியாக்ஷனை நல்லா குறைச்சி விடும். அது இந்த வீடியோ மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வகையான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அல்லது இது நன்றாக பிடித்திருந்தால் இதுக்கு லைக் பண்ணுங்க. மற்றது நீங்கள் விருப்பமான வேறு எதுகளை எதிர்பார்க்குறீங்களோ அது பற்றி உங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க. அது பற்றிய வீடியோக்களையும் நாங்கள் தருவதற்கு நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கு. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.